ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் 28/12/2024. मीठे बच्चे, बाप आए हैं तुम्हें सर्व खजानों से மாலாமால் बनाने. இனிமையான குழந்தைகளே, அனைத்து பொக்கிஷங்களிலும் உங்களை செல்வந்தராக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். தும் சிர்ஃப் ஈஸ்வரிய மத் பர் சலோ, நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி மட்டும் நடங்கள். அச்சி ரீதி புருஷாரத்கர் வர்சாலோ, நல்ல முறையில் முயற்சி செய்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். மாயா சே ஹார் நெய் காவோ, மாயாவிடம் தோல்வி அடைய வேண்டாம். கேள்வி: ईश्वरीय मत, देवी मत और मनुष्य मत में कौन सा मुख्य अंतर है? ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி மற்றும் மனித வழியில் என்ன ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது? பதில்: ईश्वरीय मत से तुम बच्चे वापस अपना घर जाते हो, फिर नई दुनिया में ऊंच पद पाते हो. ஈஸ்வரிய வழி மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் தன்னுடைய வீட்டிற்குச் செல்கிறீர்கள். பிறகு புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். देवी मत से तुम सदा सुखी रहते हो, क्योंकि वो भी बाप द्वारा इस समय की मिली हुई मत है. தெய்வீக வழி மூலம் நீங்கள் சதா சுகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவை பாபா மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு கிடைத்த வழிமுறைகள். लेकिन फिर भी उतरते तो नीचे ही हो, ஆனாலும் மீண்டும் கீழே இறங்கி விடுகிறீர்கள். மனுஷ்ய மத் துக்கி பனாத்தி ஹே, ஆனால் மனிதனுடைய வழிமுறைகள் துக்கத்தையே ஏற்படுத்துகிறது. ईश्वरीय मत पर चलने के लिए पहले पहले पढ़ाने वाले बाप पर पूरा निश्चय चाहिए. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்கு முதலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. बाप ने अर्थ तो समझाया है, बाबा अर्थम पुरिय वச்சிருக்கிறார். मैं आत्मा शांत स्वरूप हूँ, நான் ஆத்மா शांत स्वरूपम. जब ओम शांति कहा जाता है तो आत्मा को अपना घर याद आता है. எப்போ ஓம் சாந்தின்னு சொல்லப்படுதோ அப்ப ஆத்மாவுக்கு தன்னோட வீட்டோட நினைவு வருது. मैं आत्मा शांत स्वरूप हूँ, நான் ஆத்மா शांत स्वरूपम. फिर जब ऑर्गन्स मिलते हैं तब टॉकी बनती है. எப்போ உடல் கிடைக்குதோ அப்பதான் ஆத்மா டாக்கி ஆயிடுது. अब परमपिता परमात्मा तो है निराकार. இப்போ परमपिता परमात्माவோ நிராகாரம். उनको भी रत चाहिए टॉकी बनने के लिए. ஆனா அவருக்கும் உடல் வேணும். எதுக்காக? டாக்கி பேசுறதுக்காக. जैसे तुम आत्माएं परंदाम की रहने वाली हो, यहाँ आकर टॉकी बनते हो. எப்படி ஆத்மாக்கள் நீங்க பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க, இங்க வந்துதான் டாக்கி ஆகுறீங்க. பாபி கேத்தே ஹே, मैं तुमको नॉलेज देने के लिए टॉकी बना हूँ. பாபா கூட சொல்றாரு, நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக தான் டாக்கி ஆகிறேன். सबसे बड़ी नदी ब्रह्मपुत्रा है, அனைத்தையும் விட பெரிய நதி பிரம்மபுத்திரா. तो यह सबसे बड़ी नहीं नदी, पानी की तो बात नहीं. இவர்தான் மிக பெரிய நதி. தண்ணி ஓடுற விஷயம் கிடையாது, அந்த நதிய பாபா சொல்லல. यह महानदी अर्थात सबसे बड़ी ज्ञान नदी. பிரம்மா பாபா தான் யார்? மகாநதி, அதாவது அனைத்திலும் உயர்ந்த, அனைவரையும் விட உயர்ந்த ஞான நதி. तो बाप आत्माओं को समझाते हैं, मैं तुम्हारा बाप हूँ. பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், நான் தான் உங்களுடைய தந்தை. जैसे तुम बात करते हो मैं भी बात करता हूँ. இப்படி நீங்க பேசுறீங்க, நானும் அப்படியே பேசுறேன். मेरा पाठ तो सबसे पिछाड़ी का है, எனக்கு பாட் எல்லாரை விட கடைசியில தான். தேக அபிமான் கே பாத் ஹி தும் மாயா சே ஹார்த்தே ஹோ. தேக அபிமானத்துக்கு பிறகுதான் நீங்க மாயாட்ட தோல்வி அடைகிறீங்க. லோபிக்கியா ரிஷ்வத்காயி, பேராசப்படுறதுனால லஞ்சம் வாங்குறாங்க. லாச்சாரிக்கு பாத் और है, வேற வழியில்லாம செய்யறது வேற. பாபா जानते हैं लोभ के सिवाय पेट पूजा नहीं होगी, खर्चा नहीं. பாபாவுக்கு தெரியுதான், பேராசப்படாம வயிற்றுக்கு பூஜை நடக்க மாட்டுது. சரி பரவாயில்ல, பல் காவோ பரந்து கஹா ஃபங்ஸ் நெய் மர்ன, வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டு இறந்து போயிடக்கூடாது. फिर तुमको ही दुख होगा,
பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும். சாப்பிடுறதுன்னா சாப்பாட சொல்லல பாபா, பண விஷயத்த சொல்றார். पैसा मिलेगा खुश हो जाएंगे, பணம் கிடைச்சதுன்னா குஷி ஆயிடுறாங்க. கஹா புலிஸ்னே பக்கட் லியா தோ ஜெயில் में जाना पड़ेगा, ஆனா போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். ऐसा काम नहीं करो, उसका फिर ரெஸ்பான்சிபிள் मैं नहीं हूं, அப்படி வேலை நீங்க செய்யாதீங்க, பிறகு அதுக்கு நான்லாம் பொறுப்பெடுத்துக்க முடியாது. பாப் கர்த்தே தோ ஜெயில் में जाते हैं, பாவம் செஞ்சா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. மாயா 5 விகார் கோ கहा जाता है, மாயா என்று பஞ்ச விகாரத்தை சொல்லப்படுது. रावण का चित्र बिल्कुल क्लियर है, 5 विकार स्त्री में और 5 विकार पुरुष में. ராவணனோட சித்திரம் ரொம்ப தெளிவானது. 5 விகாரம் பெண் கிட்ட இருக்கு, 5 விகாரம் ஆண் கிட்ட இருக்குது. इनसे गत्ता अर्थात टट्टू बन जाते, इसलिए ऊपर में गद्दे का शीश दिखाते हैं. இந்த விகாரத்து மூலமா தான் புத்தி என்ன ஆயிடுதான், கழுதை போல ஆயிடுதான். அதனாலதான் ராவணனோட தலையில கழுதை சின்னம் காட்டப்பட்டிருக்கு. அபி தும் சமஜ்தே ஹோ, கியான் பிகர் ஹம்பி ऐसे थे, இப்ப நாம புரிஞ்சிட்டோம், ஞானம் இல்லாம நாமளும் இப்படிதான் இருந்தோன்னு. பாபா கித்தனா ரமணீக் ரீதி பேட் படாத்தே ஹே, பாபா எவ்வளோ ரமணீக்கமா எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். ஓஹே சுப்ரீம் டீச்சர், அவர்தான் சுப்ரீம் டீச்சர். शुरू में हिंदू महासभा का प्रेसिडेंट आया था, ஆரம்ப காலத்துல பாபா இருந்தப்ப ஹிந்து மகாசபையோட பிரசிடென்ட் வந்தாராம். போலா ஹம் விகாரி அசுரே, அப்னே கோ தேவதா கேசே கேல. அவர் என்ன சொன்னாரா, நாங்கெல்லாம் விகாரி அசுரர்கள், எங்களை எப்படி நாங்க தேவதான்னு சொல்லிக்கிறது. हमने कहा अच्छा आओ तो तुमको समझाएं, தேவி தேவதா தர்ம की स्थापना फिर से हो रही है. பாபா சொன்னாரா, அப்படியா, நல்லது, எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். தேவி தேவதா தர்மத்தோட ஸ்தாபனை மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹம் தும்கோ ஸ்வர்க கா மாலிக் பனா தேங்கே, நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆக்குறேன்னு பாபா சொன்னாரா. பேட்கர் சீக்கோ, இங்க வந்து கத்துக்கோங்கன்னு சொன்னாரா. போலா தாதாஜி ஃபுர்சத் கஹா, அதுக்கு அவர் என்ன சொன்னாராம் பிரம்மா பாபாட்ட, தாதாஜி எங்க எனக்கு டைம் இருக்குது, ஃபுர்சத் நை தோ ஃபிர் தேவதா கேசே பனேங்கே. பாபா சொல்ல, டைம் இல்லாம அப்புறம் எப்படி நீ தேவதையாகுவ. ये पढ़ाई है ना, இது படிப்பல்லவா. பிச்சாரைக்கு தகுதீர் மே நஹீ தா, மர் கயா. ஆனா அந்த அப்பாவி குழந்தைக்கு அதிர்ஷ்டத்துல இல்ல, அவர் இறந்தும் போயிட்டார். ऐसा भी नहीं कहेंगे कि वो कोई प्रजा में आएगा, அப்படியே அவரை சொல்ல முடியாது அவர் பிரஜையிலையாவது வந்துருவாரு அப்படின்னு. நஹி ऐसा ही चला आया था, सुना था वहां पवित्रता का ज्ञान मिलता है. அவர் சும்மா வந்துட்டு தான் போனாரு. ஏன்னா அவர் என்ன கேள்விப்பட்டாரா, இங்க பவித்திரதாவை பற்றி ஞானம் கொடுக்கப்படுதுன்னு, அதனால பார்த்துட்டு போக தான் வந்தார். பரந்து சத்யுகமே தோ ஆன சகே, ஆகையால அவரால் சத்யுகத்துக்கெல்லாம் வர முடியாது. ஃபிர்பி ஹிந்து தர்ம மெஹி ஆயங்கே, மீண்டும் அவர் ஹிந்து தர்மத்துல தான் வருவார். தும் பச்சே சமஜ்தே ஹோ, மாயா படி பிரபல, உங்களுக்கு தெரியும் மாயா ரொம்ப பிரபலமானது. கோயின கோய் பூல் கராத்தி ரேத்தியே, ஏதாவது தவறு செய்ய வச்சுட்டு தான் இருக்கும். கபி கோய் உல்டா சுல்டா பாப் ஹோ तो बाप को सच्ची दिल से सुना है, ஏதாவது தலைகீழான பாவகர்மா செஞ்சிட்டா பாபாட்ட உண்மையான உள்ளத்தோடு சொல்லிடணும். ராவன் கி துனியாமே பாப் தோ ஹோத்தே ஹி ரேத்தே, ராவணனோட உலகத்துல பாவம் தான் நடந்துட்டு இருக்குது. அநேக் ஜென்மோக்கே பாப் தோ வர்ணன் நீ கர் சக்தே ஹோ, அநேக ஜென்ம பாவத்தை நீங்க வர்ணிக்க முடியாது. இஸ் ஜென்மம் கா வர்ணன் கர் சக்தே, இந்த ஜென்மத்தை பத்தி நீங்க சொல்லலாம், அந்த பாவத்தை பத்தி சொல்லலாம். சுனானே சே பி ஹல்கா ஹோ ஜாயேகா, சொல்லிட்டா நீங்க லேஸ் ஆயிடலாம். சர்ஜன் கே ஆகே பீமாரி சுனானி है, ஃபலானே கோ மாரா சோரி கி, சர்ஜன் முன்னாடி உங்க வியாதிய சொல்லணும். இன்னார நான் அடிச்சேன், நான் திருடனேன், இஸ் சுனானே மே லஜ்ஜா नहीं आती है, விகார் கி பாத் சுனானே மே லஜ்ஜா आती है. இதெல்லாம் சொல்றப்ப வெக்கமா இல்ல, ஆனா விகார சம்பந்தமான விஷயங்களை பாபாட்ட சொல்றப்பதான் வெக்கம் வந்துருது. சர்ஜன் சே லஜ்ஜா கரேங்கே தோ பீமாரி छूटेगी कैसे, டாக்டர் கிட்ட வெக்கப்பட்டா வியாதி எப்படி உங்களை விட்டு போகும். சச்சு சுனாயங்கே தோ யாது கர் சக்கேங்கி, உண்மைய பாபாட்ட சொன்னாதான் பாபாவை உங்களால நினைக்க முடியும். தோ இத்தனி ஊஞ்சி படாய் பர் ஃபிர் அட்டென்ஷன் தேனா சாஹியே, இவ்வளோ உயர்ந்த படிப்பு மேல நீங்க கவனமும் கொடுக்கணும். யஹாं बैठते हैं तो भी कोई का बुद्धियोग अच्छा रहता है, कोई का कहां कहां चला जाता है. இங்க உட்கார்ந்துருக்கப்ப கூட சிலரோட புத்தி நல்லா இருக்கு, சிலரோட புத்தி எங்கெங்கயோ போயிடுது. कोई 10 मिनट लिखते हैं, कोई 15 मिनट लिखते हैं. சில பேர் 10 நிமிஷம்னு எழுதுறாங்களாம், சில பேர் 15 நிமிஷம்னு எழுதுறாங்களாம். जिनका चाट अच्छा होगा उनको नशा चढ़ेगा, பாபா இத்தனா समय हम आपकी याद में रहे. யாரோட சாட் நல்லா இருக்கோ அவங்களுக்கு போதை இருக்கும். பாபா நான் இவ்வளோ நேரம் உங்களை நினைச்சேன்,
15 मिनट से जास्ती तो कोई लिख नहीं सकती. 15 நிமிஷத்துக்கு அதிகமாலாம் யாராலையும் எழுத முடியாது. புத்தி இதர் உதர் பாக்தி. என்ன புத்தி என்ன ஆகுதான், இங்க அங்க ஓடிக்கிட்டே இருக்குது. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், அப்னி பீமாரி சர்ஜன் சே கபி பி சிப்பானி நெய்யே. தன்னுடைய வியாதியை டாக்டரிடம் ஒருபோதும் மறைக்கக்கூடாது. மாயா கே பூத்தோं से स्वयं को बचाना. மாயாவின் பூதங்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். अपने को राज तिलक देने के लिए सर्विस जरूर करनी है. தனக்கு ராஜ திலகம் கொடுப்பதற்கு அவசியம் சேவை செய்ய வேண்டும். स्वयं को अविनाशी ज्ञान धन से धनवान बनाना. தன்னை அழிவற்ற ஞானச் செல்வத்தால் செல்வந்தராக்குங்கள். अब पाप आत्माओं से लेन देन नहीं करनी है. இப்போது பாவ ஆத்மாக்களிடம் எந்த கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டாம். पढ़ाई पर पूरा पूरा अटेंशन देना है. படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்கள். वरदान, इस कल्याणकारी युग में सर्व का कल्याण करने वाले प्रकृति जीत மாயா ஜீத் பவ. இந்த கல்யாணக்காரி யுகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கையை வென்று மாயையை வென்றவர் ஆகுங்கள். संगम युग को कल्याणकारी युग कहा जाता है. इस युग में सदा ये स्वमान याद रहे कि मैं कल्याणकारी आत्मा हूं. சங்கம யுகத்தை தான் கல்யாணக்காரி யுகம்னு சொல்லப்படுது. இந்த யுகத்துல சதா இந்த ஒரு ஸ்வமான் நினைவுல இருக்கணும், நான் கல்யாணக்காரி ஆத்மா. मेरा कर्तव्य है पहले स्व का कल्याण करना फिर सर्व का कल्याण करना. என்னோட கடமை முதல்ல எனக்கு நன்மை செய்யணும், பிறகு அனைவருக்கும் நன்மை செய்யணும். மனுஷ்ய ஆத்மா तो क्या, हम प्रकृति का भी कल्याण करने वाले. மனித ஆத்மாக்களுக்கு மட்டும் இல்லாம நாம இயற்கைக்கும் நன்மை செய்யறோங்க. इसलिए प्रकृति जीत மாயா ஜீத் கேளாத்தே. ஆகையாலதான் இயற்கையை வெற்றியடைந்தவர் மாயையை வெற்றியடைந்தவர்னு சொல்லப்படுது. जब आत्मा पुरुष प्रकृति जीत बन जाती है तो प्रकृति भी सुखदायी बन जाती है. எப்ப ஆத்மா இயற்கையை வெற்றியடையுது அப்ப இயற்கையும் சுகம் கொடுக்கக்கூடியதாயிடுது. प्रकृति व माया की हलचल में आ नहीं सकते. அப்ப இயற்கை மற்றும் மாயாவுடைய குழப்பத்துல நீங்க வரமாட்டீங்க. उनों पर अकल्याण के वायुमंडल का प्रभाव पड़ नहीं सकता. அப்ப இயற்கை மேல அமங்கலத்தினுடைய வாயுமண்டலத்தின் தாக்கம் கூட ஏற்படாது. ஸ்லோகன், एक दूसरे के विचारों को सम्मान दो तो मानन्य आत्मा बन जाएंगे. ஒருவர் மற்றவருடைய எண்ணங்களுக்கு கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள், அப்போதுதான் மதிப்பிற்குரிய ஆத்மாவாக ஆகுவீர்கள். இன்றைக்கான அவ்யக்த சமிக்கை, சந்துஷ்டதா பிராமணர்களின் விசேஷ லட்சணம். தன்னிடமும் திருப்தியாக இருக்க வேண்டும், பிறரிடமும் திருப்தியாக இருங்கள். என்ன பாட் கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பதுதான் முன்னேறுவது. எப்படிப்பட்ட கடுமையான சோதனை வந்தாலும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களை திருப்திப்படுத்துங்கள். தன்னுடைய அனாதி சொரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் தனக்குத்தான் திருப்தியாக இருக்கலாம் மற்றும் பிறருக்கும் திருப்தியின் விசேஷ அனுபவத்தை ஏற்படுத்தலாம். அச்சா, ஓம் சாந்தி.